ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பாசிபிள் கேள்வி எந்த இயற்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் லைன் போர்டில் இருக்குது. ஸோ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸோட்டு பெருமானம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறத கேள்வியாக இருக்குது. கேள்வியில் கொடுத்துருக்க தரவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னென்ன தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது ஏபிசிங்கிறது வந்து ஒரு நேர்கோடு சொல்லும் ஆதரவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏபிடிங்கிற முக்கோணி வந்து ஒரு இருசமபக்க முக்கோணியாக இருக்குது. இருசமபக்க முக்கோணி அப்படின்னு சொல்லும்போது சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும். இதுக்கு எதிரான கோணம் இது என்ன சமபக்கம், இதுக்கு எதிரான கோணம் 40 பாகை இதாக இருக்குமா இருந்தால் இதுக்கு எதிரான கோணம் இது, அப்போ இதுவும் 40 பாகையாக தான் இருக்கும். ஓகேயா? இது இந்த முக்கோணியை வச்சு பார்க்கும்பொழுது அடுத்து ஏசிடிங்கிற இந்த பெரிய முக்கோணியை பார்க்கும்பொழுது நடுவில் இருக்க கோடு நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த முக்கோணியை பார்க்கும்பொழுது இதுவும் ஒரு இருசமபக்க முக்கோணியாக இருக்குது. இதுலேயும் இதுக்கு சமனான பக்கத்தில் ஒரு பக்கம் இது, இதுக்கு எதிரான கோணம் இது, இந்த கோணம் 40 இருக்குமா இருந்தால் இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் இது, இதுவும் 40 தான் இருக்கும். ஓகே தானே? ஸோ பிசிடிங்கிற முக்கோணி எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்க இதில் தான் எக்ஸ் பாகை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. 40 பாகை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கோணம் எத்தனை பாயிண்ட் கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர்களுக்கு போயிடலாம். ஓகே தானே? இப்போ இது எத்தனை பாயிண்ட் கண்டுபிடிக்க இந்த முக்கோணிட்டு ஒரு பக்கத்தை நீட்டும் போகுது, இங்கே ஒரு புறக்கோணம் உருவாகுது. இந்த புறக்கோணம் வந்து இதோட்டு அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது. ஓகே தானே? அப்போ இதனையும் கூட்டும் பொழுது எத்தனை பாகை வரும்? 80 பாகை வரும். 40 40 80. ஸோ இது 80 பாகையாக இருக்கும். அப்போ இதை ஒரு முக்கோணம்னு சொல்லி சொன்னோம்னா எக்ஸ் பாகை சக 80 பாகை சக 40 பாகை சமன் 180 பாகை. இதை தீர்த்துக்கு வரும்போது எக்ஸ் சமன் 60 பாகைன்னு சொல்லி என்ன செய்யும், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை இன்னொரு மெத்தடில் செய்வோம்னு சொல்லி சொன்னாக்க, அதாவது இது ஒரு நேர்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது 80 பாகை, அப்போ இது எத்தனை பாகையாக இருக்கும்? 100 பாகையாக இருக்கும். அப்படி தானே? இப்போ பாருங்க, இது ஒரு முக்கோணியாக இருக்குமா இருந்தால் இதுட்டு ஒரு பக்கத்தை நீட்டும் பொழுது உருவாகிற புறக்கோணம் இதோட அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இந்த ரெண்டையும் கூட்டினா 100 வரணுமா இருந்தால் இது 40 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் எத்தனை பாகையாக இருக்கும்? 60 பாகையாக இருக்கும். அப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரி தானே? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னாக்க இது ஒரு பெரிய முக்கோணம்னு சொல்லி சொன்னால் இதோட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ இது 40 பாகை, இது 40 பாகை, இது 40 பாகை. 40 40 40 கூட்டினா 120 பாகை. அப்போ 180லேருந்து 120 பாகை. இப்போ நான் எக்ஸ் எடுத்து 60 பாகைன்னு சொல்லிட்டு அப்படியும் உங்களால் ஆன்சருக்குள்ளே போகலும். ஓகே தானே காய்ஸ்? 3 முறையில் செய்யலாம். அல்லது உங்களுக்கு இலகுவான முறையோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ஸோ தரவுகள் ரொம்ப முக்கியம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.